நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.3ல இருக்கக்கூடிய ஃபோர்த்து சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபோர்த்து சம்மில் பாருங்கள் என்ன கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் ஜிசிடி ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஒன்று பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, இன்னொன்று கியூ ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்டுட்டாங்க. இதில் பி ஆஃப் எக்ஸ் கேட்டு கியூ ஆஃப் எக்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம போன தேர்டு சம்மில் பார்த்தா அதே மெத்தடு தான். ஜிசிடி கேட்டாங்க, எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி இப்போ கியூ ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை அப்படியே செய்ய போகிறோம். கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். எல்சிஎம் ஜிசிடி பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ் கூட எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது முன்னாடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு ஒன்று பண்ணி ஆகணும். இதை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏ கியூப் மைனஸ் 10a² ப்ளஸ் 11a ப்ளஸ் 70 இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம பண்ண நார்மல் மெத்தடில் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிந்தட்டிக் டிவிஷன் ஒன்று போடுறேன். ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்கள், இப்போ ஏ கியூபுக்கு முன்னாடி என்ன இருக்குது 1, ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி -10, ஏக்கு முன்னாடி 11, அடுத்து நம்பர் கான்ஸ்டன்ட் நம்பர். ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் அந்த மாதிரி டானா உதல் போட்டு செய்வோம் இல்லையா, இதுதான். ஸோ இதில் நம்மளுக்கு ஜிசிடி பார்த்தீங்கன்னா A-7 அப்படின்ற ஒன்று ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது எல்சிஎம்குள்ளேயும் இந்த A-7 இருக்கும். அப்போ 7 அப்படின்றத தான் ஃபேக்டராக ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் 7 அப்படின்றத ஃபேக்டராக ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஏ கியூபுக்கு 1, ஏ ஸ்கொயருக்கு -10, ஏக்கு 11, 70 நம்பர் அப்படியே இருக்குது. இந்த 7 இந்த A-7ன்றனால 7 ஃபேக்டராக எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே 0வை போட்டுருங்க. 1 0 1. ஓகேங்களா? 1 + 0 1. அடுத்து 1 × 7 7. இப்போ -10 + 7 போட்டிங்கன்னா -3. ஓகேங்களா? -3 × 7 -21. ஸோ இப்போ 11 - 21 என்ன வரும், -10. 7 × -10 -70. ஸோ லாஸ்ட் 0 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஃபேக்டர் தான். ஓகேங்களா? இதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா இந்த 7 அப்படின்றத இது வந்து ஏன்ற இதில் இருக்கிறதுனால A-7 ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். ஓகேங்களா? A-7 அப்படின்னு எடுத்து எழுதுகிறேன். ரெண்டாவது இது வந்து கான்ஸ்டன்ட், இது ஏ, இது A². அப்போ A² -3a -10. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிரித்து எழுதலாம். இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம் எப்படின்னா மல்டிபிள் பண்ணால் -10, ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, -3. ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் -10 வருது. அதே இதை ஆட் பண்ணால் -3 வருது அப்படின்னா என்ன பண்ணலாம், 2 5 போடலாம். ஸோ இந்த மேக்ஸிமம் நம்பரு -5 போட்டால் தான் ஆன்சர் -3 வரும். ஸோ அப்போ A-7 நான் எடுத்து எழுதுகிறேன். A² -3aவை எப்படி எழுதுகிறேன், A + 2a - 5 இந்த மாதிரி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி எடுத்து எழுதலாம். ஸோ அப்போ இதை இந்த இடத்துல எழுதிக்கிறேன். என்ன, A-7 A + 2a - 5. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கியூபிக் ஈக்குவேஷனில் இருக்கிறத ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடில் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை பண்ணுறதுக்கு இன்னோட சொல்லிடுறேன். ஏ கியூபில் இருக்கிறதுனால ஏ கியூபுக்கு முன்னாடி என்ன இருக்கும், நம்பர் 1. ஏ ஸ்கொயருக்கு முன்னாடி நம்பர் -10, ஏக்கு முன்னாடி 11, அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ அடுத்தது நம்மளுக்கு ஜிசிடி வந்து A-7 கொடுத்தோன்னா கண்டிப்பாக 7 வந்து இதுக்கு ஒரு ஃபேக்டராக இருக்குன்ற கான்ஃபிடென்ஸில் நான் 7 எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இங்கே வந்து 0 ஃபஸ்ட்டு டைம் 0 போடுங்க. 1 0 ஆட் பண்ணால் 1. 1 × 7 7. -10 + 7 ஆட் பண்ணால் -3. -3 × 7 -21. 11 - 21 -10. -10 × 7 -70. ரெண்டையும் ஆட் பண்ணால் 0. ஸ்டூடெண்ட்ஸ் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். எனக்கு வந்து வீடியோ கவர் ஆகிறதுக்காக ஃபாஸ்ட்டாக போகிறேன். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஸ்லோவாக போட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த 7 நான் வந்து A-7 எடுத்துட்டேன். மீதி இருக்கிறத ஃபுல்லாக அப்படியே எடுத்து எழுதுறேன். A² -3a -10. ஓகேங்களா? இது கான்ஸ்டன்ட், இது A டேர்ம், இது A² டேர்ம். ஸோ அடுத்து இதை நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் இந்த மாதிரி பிரிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆக மொத்தம் இது 3மே இதுக்கான ஃபேக்டரைசேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் இந்த சம்மில் அப்ளை பண்ணுங்கள். P(x) அப்படின்றது நம்மளுக்கு A² -12a + 35. ஓகேங்களா? இதையுமே நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்னா 35 மல்டிபிள் பண்ணால் 35, ஆட் பண்ணால் -12, 5 7s are 35, -5 -7. ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி எழுதலாம், இதையுமே நம்ம வந்து x -5 x -7 எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் போடுங்க. P(x) அப்படின்றப்ப x -5 × x -7 × Q(x) என்னன்னு தெரியாது, ஈக்குவல் டு LCM அப்படின்றது இந்த இருக்குது. சரிங்களா? இது A கிடையாது, X
எக்ஸ் கிடையாது ஏ ஓகேங்களா. அப்போ ஏன்னே போடுங்க, எல்லாமே ஏ டேர்மில் இருக்குது. ஏ -7 ஏ + 2 ஏ -5 அடுத்து ஜிசிடி ஏ -7. ஸோ இப்போ காமன் இடத்தெல்லாம் கட் பண்ணுங்கள். ஏ -5 ஏ -5 ஏ -7 ஏ -7. அப்போ q ஆஃப் எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ + 2 இன்ட்டு ஏ -7. ஸோ இதையுமே நம்ம என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் 2a - 7a - 5a 2 இன்ட்டு -7 -14. ஸோ இதுதான் வந்து q ஆஃப் எக்ஸு. ஸோ ஓகேவா. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஏ இன்ட்டு -7 -7a 2 இன்ட்டு ஏ -7a + 2a -5a. ஸோ 2 இன்ட்டு 7 -14. ஓகேங்களா. ஸோ இதுதான் q ஆஃப் எக்ஸ் அவன் கேட்டிருக்கக்கூடிய q ஆஃப் எக்ஸ். இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் டிவிஷன் பாருங்கள். 4th சம்மில் x⁴ இது எல்சிஎம், இது ஜிசிடி, இது பி ஆஃப் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. q ஆஃப் எக்ஸை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இதை நம்ம ஏற்கனவே போன தேர்டு மெத்தட்லேயே பார்த்தோம். x⁴ - y⁴ அப்படியே வச்சுக்குவோம். ஏன்னா இங்கே எல்சிஎம்மில் இருக்குது, q ஆஃப் எக்ஸில் இருக்குது, கேன்சல் ஆகும் ஈஸியாக. இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா x² + xy + y² இன்ட்டு x² - xy + y² எழுதலாம். ஓகேங்களா. தேர்டு சம்மில் பார்த்தோம். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இதை ஒன்றா இதை ரெண்டாக பிரித்து எழுதலாம். பவர் 4 இருக்கிறது பவர் ஸ்கொயர்னும் x² y² ஓகேங்களா. ப்ளஸ் கிடையாது, x² y² xy - x இந்த மாதிரி பிரித்து எழுதலாம் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாலாம் நம்ம அப்ளை பண்ணுவோம் இந்த மெத்தட். ஓகேங்களா. ஸோ பி ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு தெரியாது. q ஆஃப் எக்ஸ் அப்படின்றது x⁴ - y⁴ பி ஆஃப் எக்ஸ் அப்படியே நான் எடுத்து எழுதுகிறேன். இன்ட்டு x² + y² - xy ஈக்குவல் டு எல்சிஎம் என்ன இருக்குது, இது அப்படியே எடுத்து எழுதுங்க. x⁴ - y⁴ இன்ட்டு x² + xy + y² இன்ட்டு x² - xy + y². ஓகேங்களா. இடம் பார்த்து தான் ஓகே கவர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஜிசிடின்றப்ப x² - y². ஸோ இதெல்லாம் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கட் பண்ண முடிகிற இடத்துல ஈஸியாக கட் பண்ணலாம். எங்கெங்கே கட் ஆகுதுன்னு பாருங்கள். x⁴ y⁴ இங்கே இருக்கா, கேன்சல் ஆயிடுச்சு. x² + y² - xy x² + y² - xy. ஸோ இந்த டேர்ம் மாறி இருக்கே தவிர ஈக்குவல் தான். x² + y² இருக்குது, x² + y² -xy இருக்குது. ஸோ இதையும் கட் பண்ணிட்டேன். லெஃப்ட் சைடு எதுவுமே இல்லை. அப்போ ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே என்னதுக்கு ஈக்குவல், பி ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவல். ஓகேங்களா. ஸோ அப்போ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² + xy + y² இன்ட்டு x² - y². ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது பி ஆஃப் எக்ஸு. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஒரே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய x² + x⁴ + x² y² + y⁴ x² + xy + y² இன்ட்டு x² - xy + y²ன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை மறுபடியும் இன்னும் எழுதிடுறேன். x⁴ + x² y² + y⁴. ஓகேங்களா. இந்த டேர்மு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இன்னொன்று இந்த இடத்துல x⁴ y⁴ நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா q ஆஃப் எக்ஸ்லேயே அதே இது இருக்குது. ஸோ அழகாக கேன்சல் ஆகிரும். அதை போய்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வேல்யூலாம் பார்க்க தேவையில்லை. டைரெக்டாக கேன்சல் ஆகிற போய்ட்டு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ அதை எழுதும் போதே பிரிக்கும் போதே இது வந்து இங்கே கட் ஆகுமா அப்படின்றத பார்க்கணும். ஆப்போசிட்டில் கட் ஆகுமா. இப்போ q ஆஃப் எக்ஸில் இருக்கிறது எல்சிஎம்மில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆகும். ஸோ அதான் x⁴ - y⁴ இங்கேயும் x⁴ - y⁴. ஸோ ரெண்டுமே கட் ஆகும். அதனால் இதையும் நான் எதுவுமே பண்ண தேவையில்லை. இதையுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. ஸோ கட் ஆகுன்றத மைண்டில் வச்சுக்கிட்டே தான் நம்ம செய்யணும். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக இந்த சம்மெல்லாம் ஈஸியாக வந்துடும். இதெல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அவசியமே இல்லை. கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக தான் இருக்குது, புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம்.